அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆதிகால பரிகாரத்தின் சிறப்புகள். இது என்ன அப்படின்னா, இந்த நம்ம உடம்பில் இந்த சுவாச கோளாறு பிரச்சனை நிறைய பேர்த்துக்கு இருக்குது. இன்னும் தமிழில் சொன்னால் நுரையீரல் பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை. நம்ம உடம்பில் இதனால் காய்ச்சல் வர்றது, இந்த நுரையீரல்னால் பாதிக்கப்பட்டு மூச்சு திணறல் அதிகமாகிறது. இதுக்கு ஒரு கோவில் கட்டி வச்சுருக்காங்க முன்னோர்கள். எப்படி இதெல்லாம் கேட்குறக்கு உங்களுக்கு சரியான ஆச்சரியம் இல்லை? இது எப்படி இந்த நோய்க்கெல்லாம் இவர் கோயில் எடுத்தார், இது எப்படி போய் அங்கே கண்டுபிடிச்சாருங்கிறதான உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதுதாங்க நம்ம வாழ்க்கையில். அதான் வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. பிறப்பு ஒரு முறை தான், நம்ம வாழ்கிறது ஒரு முறை தான். திரும்ப திரும்ப நம்ம இதே மாதிரி பிறக்க போகிறோமான்னு நம்மளுக்கு தெரியல. அப்போ இந்த உலகத்தில் நம்மளுக்கு கண் இருக்க வரைக்கும் தான் இந்த உலகத்தை சுற்றி பார்க்க முடியும். வாய் இருக்க வரைக்கும் தான் நம்ம மனசார பேச முடியும். இந்த மூச்சு இருக்க வரைக்கும் தான் எல்லாத்தையும் சுவாசிக்க முடியும். இந்த காது இருக்க வரைக்கும் தான் நம்ம எல்லாத்தையும் கேட்க முடியும். இந்த கால் இருக்க வரைக்கும் தான் எங்கே வேணால் நடந்து போக முடியும் நம்ம காலில். இந்த கை இருக்க வரைக்கும் தான் இந்த 10 விரலை எந்த பொருள் வேணாலும் சாப்பிட முடியும். அப்படி இருக்கும்போது கடவுள் படைச்சதை எதுக்கு நம்ம வேஸ்ட்டு பண்ணணும்? அப்போ நம்மளால் நம்ம வாழ்ந்து முடிச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்ம இந்த உலகத்துக்கு என்ன நம்ம முறையாக செஞ்சு வச்சுட்டு போனோங்கிற ஒரு வரலாறு வேணும். அதுக்காகத்தான் இந்த ஆயிரக்கணக்கான கோயில்களை முன்னோர்கள் கட்டி வச்சதை முடிஞ்சளவுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஒரு நோய்க்கு என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த நோய் தீரும்ங்கிறது தான் இந்த ஆதிகால பரிகாரம். எப்படின்னு பாருங்கள். அப்போது சார், நுரையீரல் பிரச்சனைங்கிறது சாதாரண விஷயமானு சொல்லுங்கள். ஒரு ஆஸ்பத்திரி நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் வச்சாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பயம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்மளுக்கு அந்த மூச்சு காற்று பத்தாதனால தான் ஆக்சிஜன்லேருந்து மூச்சு காற்றை எடுத்து உள்ளே கொடுக்குது, அது எடுக்குது, உள்ளே கொடுக்குது. வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கே ஒரு பதட்டமாக இருக்குது, அவர் அனுபவிக்கிறவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ மூச்சு திணறல், இதுக்கு ஒரு கோயிலை எழுதி அதை வரலாறு படைத்து அதை கோயிலை கட்டிக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய அற்புதம்னு பாருங்கள். இது எல்லாம் தான் இது தேட கிடைக்காத செல்வம். அப்போது இந்த நுரையீரல் மூச்சு திணறல் இதுக்குன்னே கோவில் இந்த உலகத்தில் இருக்குது. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஜௌஹரேஸ்வரர் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நுரையீரல் சுவாச கோளாறு நுரையீரலுக்கு கோவில் ஜௌஹரேஸ்வரர் அப்படின்னா பாருங்கள். அந்த கோவிலில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா வெந்நீர் அப்போ வெந்த நீரும் மிளகு ரசம் வச்சு சாமிக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி அந்த ரசத்தை கொடுக்குறாங்க. அந்த ரசத்தை பிரசாதமாக நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டா நமக்கு இந்த சுவாச கோளாறும் நுரையீரல் பிரச்சனையும் தீருது. அப்போ வெந்த நீரில் மிளகு ரசம் வச்சு சாமிக்கு சாமிக்கு அபிஷேகமே மிளகு ரசம்தான், நெய்வேத்தியமே மிளகு ரசம்தான். அப்படின்னா பாருங்கள். அப்போ வெந்நீர் அபிஷேகம் செய்து மிளகு ரசத்தை சேர்த்து அந்த கோவிலில் கொடுக்குறாங்க. இன்றைக்கு வரைக்கும் காலங்காலமாக நடக்குது. ஜௌஹரேஸ்வரர் அப்படின்னு என்ன, அந்த உலகத்தில் அந்த சிவனுக்கு பேர் இப்படி வச்சுருக்காங்க. அந்த கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்குள்ளே இருக்குது. இதை கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கோவில் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் நுரையீரல் பிரச்சனை சுவாச கோளாறு பிரச்சனை தீர்வதற்கு கோயில்னு போடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ பாருங்கள், இந்த நுரையீரல்னால் நம்மளால் முடியாமல் மூச்சை மேலே இழுத்து கீழே இழுப்போம், முடியாமல் தவிப்பாங்க. நம்மளாலேயே முடியாமல் இந்த மூச்சு திணறல் வந்துருச்சுன்னா ஒரு மலை ஏறும்போதும் கூட நம்மளால் ஏற முடியலேன்னு உட்காந்துக்குவாங்க. அப்போ மூச்சை இறுக்கி பிடிச்சி தான் நம்ம இந்த உடம்பு ஸ்ட்ரென்த் ஏறுது. அப்போ இந்த உடம்புக்கு தேவையான நிறையா விஷயங்கள் இந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் நம்ம தெரியாமலே போயிடுச்சு. இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது?
அப்போ நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்தில் இந்த வேலையெல்லாம் அவங்க இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இது எல்லாம் தான் நம்ம சரி பண்ணாமல் இன்றைக்கி வரைக்கும் உட்கார்ந்துருக்கோம். அப்போ இதை நம்ம சரி செய்துட்டோம்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கலான்னு மட்டும் சொல்லுங்கள். இது எல்லாம் தான் ஜாதகத்தில் நுரையீரல் பிரச்சனைக்கு உண்டான கோயில். அப்போ பாருங்கள், நம்ம உடம்புக்குள்ள சுவாச கோளாறுக்கு அந்த கடவுளை போய் பார்த்துட்டு வந்தாலும் உங்களுக்கு சுவாச கோளாறு பிரச்சனை தீரும். அப்போது இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு ஒரு தீர்வு, ஒரு நல்ல சிறப்பு அம்சங்கள், இந்த உலகத்துக்கு தேவையான நிறைய விஷயங்கள் எல்லாம் முன்னோர்கள் இதை உருவாக்கியிருக்காங்க. வெந்நீரும் மிளகு ரசத்தையும் போகும்போது அந்த மிளகு ரசம் அந்த கோவிலில் எப்படி வைக்கிறாங்கன்னு நீங்கள் போய் பாருங்கள். அந்த மிளகு ரசத்தை அங்கே செஞ்சு பூஜை பண்ணுறதை நீங்கள் அந்த கோயிலே நீங்கள் பார்க்கலாம். அப்போது அந்த மிளகு ரசம் அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி அதையவே பிரசாதமாக கொடுக்கும்போது அந்த தெய்வத்தினுடைய ஆற்றல், இறையாற்றல் எல்லாம் நம்மளுக்கு வந்துடுது. அப்போ இன்னும் நம்ம நல்லா இருப்பலாம் இல்லையா? நினச்சி பாருங்கள். நம்ம முன்னோர்கள் இதை உருவாக்கியிருக்காங்க. இந்த நம்ம முன்னோர்கள் உருவாக்கின ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கு அரங்கேற்றமாகுது. அப்போ நாம் இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஆதி காலத்தில் எல்லாமே கடவுள்கிட்டத்தான் நம்மளோட நோய்களுக்கெல்லாம் கடவுள்கிட்டத்தான் தீர்வு இருந்திருக்குது. அப்போ ஆஸ்பத்திரி இல்லை, அந்த காலத்தில் ஆஸ்பத்திரி கிடையாது. வீட்டில் வைத்தியர் இருப்பார், வைத்தியப்பட்டி எடுத்துகிட்டு போவார், வீடு வீட்டுக்கு வைத்தியம் பார்த்துட்டு வருவார். ஹாஸ்பிட்டல் கட்டலை. வைத்தியர் வீட்டுக்கு போங்கன்னு அந்த காலத்திலேயே பேர். வைத்தியர் வீட்டுக்கு போகணும். ஒரு பாம்பு கடித்தாலோ, ஒரு பல்லி மேலே விழுந்தாலோ, ஒரு பூரான் கடித்தாலோ, ஒரு தேள் கடித்தாலோ எல்லாத்துக்கும் வைத்தியர் பாடம் போடுவார். அந்த பாடம் போட்டாருன்னா சரியாயிரும். அதுதாங்க அந்த காலத்தில் வாக்கு. அப்போ ஆஸ்பத்திரி இல்லாத காலத்தில் அவங்க கடவுளை நினச்சி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அந்தந்த சாமிக்கு உண்டான பிரசாதத்தை படைச்சி அவங்கள சாப்பிட சொல்லுவாங்க. அது குணமாகும். அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இன்றைக்காவது ஸ்கேன் இருக்குது, நிறைய படிச்சிருக்காங்க. இப்போ இந்த தோல் சப்பையில், இந்த 2 தோல் சப்பையிலே வலி அதிகமான வலி வந்துருச்சுன்னா அந்த காலத்தில் வைத்தியம் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? 2 உலக்கையை கையில் கொடுத்து நடந்து வந்தாங்கன்னா 2 உலக்கையை தூக்க முடியாமல் ஒரு எங்கேயோ ஒரு பக்கம் இழுக்கு, தூக்க முடியலனா ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒரு பக்கம் இழுக்கு. அப்போ எங்கே இழுக்குதோ அங்கே தான் வலி இருக்குது. அதே உலக்கையை வச்சு நீ விடுவாங்க, உருட்டி விடுவாங்க, சரியாயிரும். இதான் வைத்தியம். எப்படியெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். இந்த புத்தகமே A4 சைஸ் 1736 பரிகாரங்கள் கொண்ட ஒரு பெரிய புத்தகம். இது வீடு வீடாக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி எல்லா பக்கம் போய் சேருது. இது ஆதிகால பரிகார கோயிலை பற்றியும் நிறைய பரிகாரங்களை பற்றி எழுதியிருக்கேன். இந்த புத்தகம் ஆன்லைன்லே கிடைக்கிது. கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே டோர் டெலிவரி கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பிரசன்னம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே நம்ம ஜாதகம் பார்க்குறோம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜாதகம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். சுபமாரிமுத்துன்னு யூடியூப்பில் போனீங்கன்னா அவ்வளோ வீடியோ கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு 1500 பதிவுகளுக்கு மேலே கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூரெலாம் ஆலய தரிசனங்கள் நிறையா அழைச்சிட்டு போகிறோம். இது இல்லாமல் நம்ம ஜோதிடத்தில் நிறையா ஆதிகால பரிகார ஜோதிடத்தை ஆன்லைன் மூலியமாகவும் நேரடியாகவும் ஜோதிடம் படிச்சிருக்காங்க. 6000 பேர் படிச்சிருக்காங்க. இதில் இப்போ நம்ம ஜோதிட வகுப்பு பேட்சாக படிச்சுட்டு போகிறாங்க. இப்போ அவ்வளவும் படிச்சுட்டாங்க. இப்போ ஆண்களுக்கு ஒரு 108 பேருக்கு பேட்ச் முடிஞ்சுது. இப்போ பெண்களுக்கு ஒரு 108 பேருக்கு இப்போ ஜோதிட வகுப்பு கிளாஸ் எடுக்கிறோம். நானும் ஜோதிடர் ஆகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க பெண்கள் பெயர் கொடுக்கலாம். பெயர் கொடுத்தாங்கன்னா அவங்கள ஜோதிடராக்கி இந்த உலகத்தில் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் அவங்க வம்சத்தை காப்பாற்ற முடியும். அதுக்கு விஞ்ஞானமும் ஜோதிடமும் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்காக நாம் இந்த உலகத்தில் இந்த ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கிட்டால் உங்கள் ஜாதகத்தை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஜோதிடம் கற்றுக்கணும். அதுக்கு நம்ம இந்த ஆதிகால பரிகார ஜோதிடத்தையும்
இந்த ஆதிகால பரிகாரங்களை பற்றி எப்படி அடிப்படையிலேருந்து சொல்லித்தரதுன்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம ஜாதகம் பார்க்குறோம், ஆன்லைன்லேயும் ஜாதகம் பார்க்குறோம், நேரடியாகவும் ஜாதகம் பார்க்குறோம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.